உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்சி அவங்களுடைய தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏர்லியராகவே அதிமுக தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான திட்டங்களை அவங்க ஜெயிச்சா நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது குறித்து நம்ம விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மேனிஃபெஸ்டோ வந்துருச்சு. எக்கச்சக்கமான திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குலவிளக்கு திட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க, எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, எது பெனிஃபிஷியலாக இருக்குது சார்? இல்லை, இந்த திட்டங்கள் எல்லாமே திமுக அதிமுக தேர்தல் காலங்களில் அறிவிக்கப்படுவது இயல்பு, டெம்ப்ளேட்டான விஷயம். ஆமாம். நீங்கள் ஒரு முறை நிலமற்றவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம்னே கருணாநிதி அறிவித்தார். அரசு நிலம் பல லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலம் நீங்கள் தரிசாக கிடக்கு. அதை விவசாயிகளுக்கு கொடுத்தா அவன் விவசாயம் பண்ணுவான். அதற்காக நிலமற்றவர்களுக்கு நிலம்னு அரசு நில தமிழ்நாடு முழுக்க தரிசாக கிடக்கிற அந்த புள்ளி உரங்களை எடுத்து கருணாநிதி கொடுக்கல. அப்போது முத்தமிழறிஞர், மூதறிஞர், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரனா கருணாநிதி கூட இன்னும் அந்த தரிசில் அப்படியே கிடக்கு. அந்த தரிசு நிலம், அரசு நிலம் அப்படியே கிடக்கு. நீங்கள் கள்ளச்சந்தை வியாபாரி 1000 ஏக்கரை 500 ஏக்கரை வச்சுருக்கான். அதை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு சாதாரண அடித்து தட்டு மக்களாக வாழ்க்கை ஆரம்பித்த கருணாநிதி மறைகிற வரை கூட கொடுக்கப்படலை. இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. நீங்கள் திமுக போன தேர்தல் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 505ல் ஒன்று கூட நிறைவேற்றப்பட்டதாக தெரியல. இதே தான் அதிமுக. நான் 2 கட்சிகளை எப்படி பார்க்குறேன்னா, தேர்தல் வருகிற பொழுது கொடுக்கப்படுகிற அந்த பரபரப்பு அறிவிப்புகள் தேர்தல் முடிந்த கையோடு மறைந்து போகிறது. இப்போ எங்கே திரும்பினாலும் தமிழக முதலமைச்சருடைய படம் இருக்குது. ஒரு தாசில்தார் செய்ய வேண்டிய வேலையை தாசில்தார் கீழே இருக்கக்கூடிய துணை தாசில்தார், டெப்டி தாசில்தார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் RI, அவருக்கு கீழே VO, அவருக்கு கீழே தலையாரி, இவர்கள் செய்ய வேண்டியதற்கு முதலமைச்சர் முகாம் அமைத்து அங்கே வாங்க எல்லாத்துக்கும் நடக்குங்கிறாங்க. ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், குடியுரிமை அட்டை. அப்போது இதான் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கான வேலை. இந்த 2 திராவிட இயக்கங்களுமே எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். இவர்கள் தான் கண்டுபிடித்தது தான் திருமங்கலம் ஃபார்முலா. மக்கள் நீங்கள் உண்மையாகவே மக்கள்கிட்ட அரசு பலன்கள் இந்த நீங்கள் சொல்லுகிற மேனிஃபெஸ்டோ எல்லாம் போய் சேர்ந்த அவன் சாதாரண ஓட்டு போடுவான். ஆனால் சார், 2 கட்சிகளும் மாறி மாறி ஏதோ செய்ய போய் தானே சார் இவ்வளோ ஆதரவு கிடைக்குது, திமுகவோ அதிமுகவோ? அப்படி இல்லை. நீங்கள் 30% ஓட்டே போடுறதில்லை. 30%, 70% தான் வாக்காளர்கள். 70% 25 திமுக அதிமுகவினுடைய நிரந்தர வாக்கு வங்கி. இந்த நிரந்தர வாக்கு வங்கி அல்லாதது 20% எதிர்க்கட்சிகள். இந்த 20% எந்த பக்கம் சாய்கிறதோ அவர்கள் ஆட்சிக்கு வரும். ஆனால் இந்த 25 50% வாக்குகளை தக்க வைப்பதற்கு அதிமுக சொந்த கட்சிக்கு காசு கொடுக்குறான். தேர்தலுக்கு பணம் கொடுக்குறான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யாருக்கு கொடுக்குறான்? திமுக கட்சிக்காரருக்கு கொடுப்பான். யாருக்கு கொடுக்குறான்? சொந்த கட்சி. அதிமுக அவன் கட்சிக்கு காசு கொடுக்குறான், திமுக அவன் கட்சிக்கு காசு கொடுக்குறான். அப்போது மக்களிடம் என்ன போய் சேர்ந்துருக்கு? நீங்கள் அதே போல் பொதுக்கூட்டம் நடத்துகிறதெல்லாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் சொல்கிறது ஒரு 45-50 வருஷம் முந்தி, திமுக கூட்டம் நடக்கும். மக்கள் நின்று வேடிக்கை பார்ப்பான், மக்கள் நின்று கேட்பான். அன்றைக்கெல்லாம் சேர்லாம் கிடையாது, குவார்ட்டர் கிடையாது, பிரியாணி காக்கா பிரியாணி கிடையாது, எதுவும் கிடையாது. தரையில் உட்காந்து அந்த வேட்டியெல்லாம் அழுக்கா போகும். செய்தியை கேட்க மாட்டோம். திமுக மேடைகளெல்லாம் மாலை நேர கல்லூரிகள்,
அவ்வளவு விஷயங்களை ராமநாதன், கோவை ராமநாதன், விடுதலை விரும்பி இப்படி பல பேச்சாளர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. பொதுமக்கள் நின்று கேட்பான், பொதுமக்கள் நின்று தகவல் தெரிஞ்சுக்குவான். சினிமா தேட்டருக்கு போக மாட்டான். திமுக கூட்டம் நடந்தால் எங்கே வந்து நிற்பான்? நீங்கள் ஒரு குறைந்தது 5000 பேர் நிற்பான். 5000 பேரும் அத்தனை தகவலையும் தெரிஞ்சுட்டு போவான். மடை திறந்த வெள்ளம் போல் நீங்கள் அவ்வளவு விஷயங்கள் பூரா ரொம்ப அசாதாரணமான செய்திகளாக இருக்கும். இன்றைக்கி அந்த கூட்டம்லாம் எங்கே? திமுககாரன் வரும்போதே லாரியில் கொண்டு போய் நிறுத்துகிறான். எங்கே? காலனியில். அவன் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து ஏறிட்டு வர்றான், சேரை போடுறான், உட்கார வைக்கிறான். வரும்போதே வண்டியிலேயே தண்ணி பாட்டிலு, காக்கா பிரியாணி 500 ரூபா, ஆண்களுக்கு குவார்ட்டர் பாட்டில் கொடுத்து கூட்டிகிட்டு வரான். அடித்து அப்படியே உட்காடுறான். மீட்டிங் முடிஞ்சோடனே அவன் சேரெல்லாம் எடுத்துகிட்டு அம்பாடு போய் அவன் நடந்து போயிடான். இதுக்கு பேர் கட்சியா? ஏதாவது செய்த ஆட்களா? திமுக கூட்டம் அதே ஆள் வருவான், அண்ணாதிமுக கூட்டம் அதே ஆள் தான் வருவான். அதே ஆள், 2 கட்சிக்கும் அதே ஆள் தான். அந்த லாரி எங்கே போகும்? காலனிக்கு தான் போகும், சேதிக்கு தான் போகும். வேறு பேட்டு சாதி செட்டியார் தெருவுக்கு போகுமா? நாடார் தெருவுக்கு போகுமா? இல்லை மாம்பழத்துக்கு ஐயர் தெருவுக்கு போகுமா? இல்லை மயிலாப்பூருக்கு தான் போகுமா அந்த லாரி? மயிலாப்பூர் 500 ரூபா தரமா ஏறி வருவாங்களா? அப்போது இந்த இயக்கம் எங்கே தவறு விட்டது? அந்த மக்களுக்கு அடிப்படை கல்வி, வேலை வாய்ப்பு, அவனுக்கு அறிவு, அவனுக்கான உரிமை எல்லாம் போய் சேர்ந்து அவன் லாரியில் 500 ரூபாய்க்கு வர்றான். இந்த கூட்டம் எங்கே இருக்குது? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதியில் இருக்குது. அப்போ என்ன போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் சேரவில்லை. இங்கே அரசியலை வாக்கு வங்கியை வேட்டையாடுவது, வாக்கு வங்கிக்கான வேட்டை நடத்துவது, இதுதான் தேர்தல். இந்த தேர்தலில் நான் கடந்த தேர்தலில் நானே ஒரு வேட்பாளர் நின்னேன். ஓகே. இப்போ இடைத்தேர்தலில் ஈரோட்டில் பெரியாரை சீமான் அவமானப்படுத்துகிறார் என்ற காரணத்தினால நான் ஒரு பெரியார் தொண்டன் பொறுக்க முடியாமல் நானே போய் நின்னேன். அப்போ தான் பார்த்தேன், தேர்தல் ஆணையம் ஜீப்பு நிற்கிது, காவல்துறை ஜீப்பு நிற்கிது, 2 ஜீப்புக்கு நிற்கிது. 2 ஜீப்புக்கு நடுவில் திமுக கொடி கட்டின ஜீப்பு ஊடால போகுது. ஊடால போனால் மக்கள் க்யூவாக நிற்கிறான். எதுக்கு? 500 ரூபாய்க்கு நிற்கிறான். எல்லாம் யார்? ஒப்பந்தக்காரன். எல்லாம் பிடபிள்யூ கான்ட்ராக்டரு, ஹைவேஸ் கான்ட்ராக்டரு, கார்பரேஷன் கான்ட்ராக்டர், டிச்சு கட்டுறவன். 1 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் 50 லட்ச ரூபாய்க்கு தான் கட்டுவான். மீதி 50 லட்ச ரூபாய் சோப்பில் ஓட்டுக்குவான். முரட்டு செயின் போட்டிருப்பான், கதர் வேட்டி, கதர் சட்டை. எவனா உரசுனா அந்த கதர் சட்டை மட்டன்னு இருக்கும். எவனா உரசுனான்னா அவன் சட்டை, அவன் உடம்பே பிஞ்சு போயிடும். இப்படி வடித்த கஞ்சியை போட்டு முட்டன்னு போட்டு எல்லாம் உழைக்கிற மக்களுடைய பிரதிநிதிகளை ஆளுக்கு 500 ரூபா கொடுப்பான், வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் தேர்தல் ஆணையம் ஜீப்பு வேடிக்கை பார்க்கும், இந்த பக்கம் போலீஸ் ஜீப்பு. தேர்தல் அவசரம், எலெக்ஷன் இமீடியட் எல்லாம் ஒட்டியிருக்கு. இதெல்லாம் பேர் ஜனநாயகமா? என்ன இதெல்லாம் கண்ணால் பார்த்தது. அதை தவிர்த்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஏதாவது கற்பனையாக ஒரு செய்தி சொல்ல முடியுமா? இயல்பாக சொல்கிறேன். அப்போ இவர்களெல்லாம் மக்கள் மீது எந்த அக்கறையோ, மக்கள் மீது எந்த நலனோ எதுவுமே இல்லை. இலவசங்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கல்வி இலவசமாக கிடைக்கலையே, மருத்துவமனை இலவசமாக கிடைக்கலையே, 2 இலவசமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே. அரசு பள்ளிகளோ அரசு மருத்துவமனைகளோ மக்கள் பயன்படுத்துகிறாங்கல்ல. அரசு பள்ளி எப்படி இருக்குது தெரியுமா? மாணவன் பள்ளிக்கூட புத்தகத்தோடு சாப்பாட்டு தட்டையும் எடுத்துகிட்டு போகிறான். எத்தனை தலைமுறையா? திராவிட எப்போங்க ஆட்சிக்கு வந்தது? காங்கிரஸ் செய்தால் பண்ணையார் கட்சின்னு சொன்னீங்க. 67 ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கி வருஷம் எவ்வளவு? அதில் ஒரு 33, இதில் ஒரு 25. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை பையனை பாருங்கள், காலையிலையும் சோறு, மத்தியானம் சோறு. ஏன் அப்பா அதை சோறு போடுறது இல்லையா? அப்போது இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுதா? அப்போ எங்கே இலவச கல்வி? இது ஒரு கல்வி. அடுத்து வசதி இருக்கிறவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என்ன ஸ்கூலு? ஏன் இவனுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அனுமதி கிடைக்காதா? இவனும் இந்திய குடிமகன் தான், இவனும் இந்தியாவில் தானே பிறந்தான், அவங்க அப்பா வரி கட்டுறவன் தானே. அவனுக்கு அடிப்படை கல்வி கொடுத்துருக்கணுமா இல்லையா? யாருடைய பொறுப்பு இது? அரசு பொறுப்பு. அரசை இயக்குவது யார்?
அதிகாரிகளை இயக்குவது யார்? அரசியல்வாதி எங்கேருந்து வர்றான்? மக்கள் ஓட்டு போட்டு வரான். அப்போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ ஒரு 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 சினிமா படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, விஜய் படம் ஜனநாயகம் பார்க்குறோம், ஒருக்கா பார்க்கலாம், அப்புறம் மறுபடியும் என்ன பார்ப்பானா? பராசக்தி ரிலீஸ் பரபரப்பாக போய் பார்க்குறோம், 1500 கொடுத்து பார்க்குறவங்களாம் இருக்கான். அடுத்த நாளை பற்றி பேசுவோமா? அதே போன்று தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள். ஆனால் சார், இப்போ உங்களுடைய விமர்சனம் புரியுது. ஆனால் தேர்தல்னு வரும்போது வாக்குறுதிகள் கொடுக்கணும், மக்களுடைய சிக்கல்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் இப்போ இவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் நீங்கள் பார்த்தீங்களா? மக்களுக்கு கடைநிலை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்காது. ஏன்னா மக்கள் அடித்தட்டு பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ ஏடிஎம்கேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆண்களுக்குமே இலவசமாக பேருந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா சார்? அது கூடயுமா பயன்படாது? இல்லைங்க, நீங்கள் தேர்தல் வந்த பிறகு நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சொல்வார், பஸ்ஸே ஓட்ட முடியாது சார். இப்போவே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 30% தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். நல்லா கேட்டுங்க. இப்போது 70% போக்குவரத்து தொழிலாளிகளை வைத்து தான் 100% வேலை நடக்குது. ஒன்றா. இரண்டாவது, ஒரு 5000 பேருந்துகள் உதிரிப்பாக எல்லாம் நிற்கிது டெப்போவில். நல்லா கேட்டுங்க. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரலை. மக்களுக்கு போய் சேராமல் இந்த அச்சு ஊடக காட்சி ஊடகங்கள்லாம் அரசு மக்கள் வரிப்பணத்தை பல கோடி ரூபாய் கொடுக்குறான். இது போற்றாதீங்க. மக்கள்கிட்ட எங்களை காட்டி கொடுத்து விடாதீர்கள். எங்கே தப்பு நடக்குது புரியுதா? போக்குவரத்து தொழிலாளி பாவங்க. அவன் நம்ம பஸ்ஸில் போனாலே உடம்பு வலிக்குதுங்க. அவன் 24 மணி நேரம் ஓட்டுறான். நம்ம சகோதரன் தான். உங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு கண்டக்டர் இருக்கலாம், மச்சா இருக்கலாம், மாமா இருக்கலாம், சித்தப்பை, யாராவது ஒருவன் இருப்பான் ஒரு குடும்பத்தில். அவனுக்கு நீங்கள் பிடித்து வைத்த பணம், அவன் உழைப்பில் 10% பிடிக்கிறீங்க, அரசு 10% போடுது. அதுதான் அவனுக்கு பணி ஓய்வின் போது கொடுக்கப்படுகிற பணம். அரசு விதி அது. அதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நீங்கள் விதியை உருவாக்குறான் இல்லையா? அவன் ஓய்வு பெறுகிற பொழுது அவனுடைய பணம் ஒரு 20 லட்ச ரூபா இருக்கும். அரசு பிடிச்ச பணம் 20 லட்ச ரூபா இருக்கும். 40 லட்ச ரூபாய் கொடுத்து போய் ஓய்வு எடுத்துக்கியா. நீ ஏறக்குறைய ஒரு 25 வயசில் வேலைக்கு சேர்ந்துருப்ப, 60 வயசில் ஓய்வு. இப்போ எவ்வளோ வருஷம்? 35 ஆண்டு காலம் பணி பார்த்துருக்கு. 60 வயசாச்சு. 60 வயசுக்கு மேலே டயர்டு. 40 வயசில் டயர்டு, 60 வயசில் ரீடயர்டு. அதான் ரிட்டையர்டு இல்லையா? இப்போ ஓய்வெடுத்துக்கு 60 வயசில். இப்போ எனக்கே 65 வயசாச்சு, தூரமாக வரதே தெரியல. நீங்கள் பயங்கர பிரிஸ்கா இல்லை சார் இருக்கீங்க. அப்போ எனக்கு பென்ஷனை வேண்டாங்கிறீங்களா? இல்லை. அப்போது அந்த ஓட்டுநர் நடத்துனருக்கு 7000 கோடி ரூபாய் பணம் இன்னும் கொடுக்கப்படலை. அவன் போராடிட்டு இருக்க. இன்னும் 7000 கோடி எங்கே போச்சு? அந்த ஓட்டுநர்களுக்கு நடத்துனர் 35 ஆண்டு காலம் பணி நிறைவில் போனால் வெறுங்கையில் விரட்டினா நீங்கள் எப்படி ஆண்களுக்கு இலவச பயணம் கொடுக்க முடியும்? இது எப்படி? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? நீ முதல்ல அவனுக்கு கூடியா. எத்தனை லட்சம் பேர் அவனுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினப்பான். ஏப்பா ரிட்டையர்ட் ஆகி நல்ல ஒரு வரனை பார்த்து ஏதோ சீர் சினத்தை கொடுத்து அவனுடைய கனவுலாம் என்ன ஆகுது? அந்த குடும்பத்தினுடைய கனவு என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். சரிப்பா, அதுக்கு வட்டிக்கு பேங்கில் போட்டாது அந்த வட்டியை வாங்கியா சாப்பிட்லாம் அப்படி ஒரு சிலர் இருந்திருப்பான். மனைவிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலான்னு இருந்திருப்பான். இப்போ அவன் 60 வயசுக்கு மேலே எந்த பஸ்ஸுக்கும் போவான்? எந்த லாரிக்கு போவான்? என்ன பண்ணுவான்? என்ன செக்யூரிட்டி வேலைக்கு, வாட்ச்மேன் வேலைக்கு போவான். 10,000 சம்பளம் கிடைக்கும். பல பேர் நான் பார்க்குறேன். பேங்க் வாசலில் 10,000 ரூபா சம்பளத்துக்கு உட்காந்துருக்காங்க. வயதானவர்களாக உட்காந்துருக்கு. பாவமாக இருக்குது. இதில் ஆண்களுக்கு ஒழுங்காக டிக்கெட்டு வாங்கியே 7000 கோடியை காணாம். 7000 கோடி யாருடைய பணம்? உழைச்சவனுடைய பணம். இதில் ஆண்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? செக்ரட்டரி சொல்லுவார், போக்குவரத்து துறை செயலாளர், சார் சாத்தியம் இல்லை சார், டீசல் அடிக்க முடியாது சார் பஸ்ஸுக்கு, ஸ்பேர்ஸ் இல்லாமல் 5000 பஸ் நிற்கும் சார். ஆண்களுக்கு பஸ்ஸுனா டிக்கெட்டே பஸ்ஸு சும்மா ஓட்ட முடியாது சார், டீசலுக்காவது காசு வேணும் சார். இப்படி அதனால் இதெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுமே தவிர எதற்கும் பயன்படாது.
உங்களுடைய விமர்சனம் புரியுது. சின்ன சின்ன அந்த திட்டங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய பார்வையை அதுலேயும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அது இறுதி கருத்தை எடுத்துக்கலாம். சொல்லுங்கள். இந்த ரேஷன் அட்டைக்கு வந்து ஒரு சிறிய உதவித்தொகை கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்குறது, இப்படிப்பட்ட திட்டங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க முதல் கட்ட இந்த மேனிஃபெஸ்டோவில். அந்த மாதிரியான திட்டங்களாவது மக்களுக்கு போய் சேருமா சார்? நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தையே கலைச்சிட்டான். வேலைவாய்ப்பு அலுவலகத்தையே கலைச்சிட்டான். ஏன்? புதுசாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. நான் கேட்குறேன், நான் அப்படியே போகும்போதெல்லாம் அப்படியே வயிறுலாம் எரியுது. நீங்கள் ஏறக்குறைய 40,000 தொழிலாளி வேலை பார்க்குறான் இந்த மெட்ரோவில், மெட்ரோ பணிகளில், மெட்ரோ ப்ராஜெக்டில். ஒரு தமிழ்நாட்டுக்காரனே நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவன். அவன் தொழிலாளி தான். அவனுக்கான அரசியல் பீகாரில் இருக்குது, அவனுக்கான அரசியல் யூபியில் இருக்குது, இவனுக்கான அரசியல் இங்கே தானே இருக்குது, இவனுக்கான வேலை வாய்ப்பு இங்கே தானே இருக்குது, இவனுக்கான மண் இது தானே, இவனுக்கான அரசு இது தானே. இவன் பீகாரில் ஓட்டு போட்டு வர்றான். அப்போது அடிப்படை தொழிலாளர்களுக்கான கட்டமைப்பே இங்கே இல்லையே சார். நீங்கள் ஓமந்தூரார் ஆஸ்பத்திரி அந்த கட்டடம் நடக்கிற பொழுது பார்த்தேன். ஒரு கட்டட தொழிலாளி கூட தமிழ்நாட்டை சார்ந்தவன் அல்லாமல் யூபிக்காரனும் பீகார்காரன் தான் வேலை பார்த்தான். இப்படி எங்கே திரும்பினாலும் அதாவது உடல் உழைப்பு தொழிலாளி ஒரு தமிழனை கூட பார்க்க முடியல. அவன் எங்கேயா போயிட்டான்? நீங்கள் காலையில் ஒரு கேமரா வச்சுட்டு டாஸ்மாக் கடையில் நில்லுங்க, அத்தனை பேரும் உடல் உழைப்பு தொழிலாளி தான். அவன் எதுக்கு வேலைக்கு போகிறான்? சாயங்காலம் குடி நோயாளியாக 1 கோடி பேரை சார் வாடிக்கையாளர். வங்கி வாடிக்கையாளர் அவன், இல்லை ரிசர்வ் பேங்க் வாடிக்கையாளரா? ரேஷன் கடை 2460 கடை தான் இருக்குது. 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அரிசி பழுப்பு உப்பு புளியை வாங்கிட்டு தலையை தூக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரணும். டாஸ்மார்க்கு ஒரு வார்டுக்கு 2 கடை இருக்குது. 5250 கடை இருக்குது. 24 ஹவர்ஸ் திறந்துருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லுது? 12 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு பூட்டிடணும்னு. நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு போய் ஒரு காந்தியை உள்ளே கொடுங்க, காந்தி அந்த பக்கம் போயிடுவார், சரக்கு இந்த பக்கம் வந்துடும். 24 மணி நேரம் எந்த கடை திறந்துருக்கு? டாஸ்மார்க் கடை திறந்துருக்கு. ரேஷன் கடை பூட்டி கிடக்கு. அவன் ஏதாவது கூலி வேலைக்கு போயிட்டு வருவான். பொம்பளை தான் பாவம். தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் பாவம். குழந்தை குட்டியை அவள் தாங்க காப்பாற்றுறான். இவன் பூரா குடிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறான். நான் அப்படியே யதார்த்தத்தை சொல்கிறேங்க, இதில் கூட்டியோ குறைச்சோலாம் இல்லைங்க, யதார்த்தத்தை சொல்கிறேன். பொங்கலுக்கு 3000 ரூபா அவர் பெண்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு ஒரு அரசு சொல்கிறாங்க. ஏன்? ஆண்கள்கிட்ட கொடுத்தா டாஸ்மார்க்கு போயிடும். மதுக்கடையை மூடுவேன் சொல்லுங்கள் சார், நான் ஓட்டு போடுறேன் இந்த கட்சிக்கு. மதுக்கு அது 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 ஒரு ஒரு அபாயகரமான பொருள் தானே. பீகாரில் இல்லை, யூபியில் எல்லா மாநிலங்களும் நீங்கள் தடை பண்ணிட்டான். குஜராத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இல்லை சார். அவன் அரசு நடத்தலையா? GITC குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எல்லா தொழிலும் அங்கே தான் இருக்குது. காந்தி பிறந்த மண் என்ற காரணத்தினால இன்றைக்கி வருஷம் என்னாச்சு? 47 50, அது ஒரு 50 75 76 77 வருஷம், 78 வருஷம் மதுவே கிடையாது சார் குஜராத்தில். ஏன் அரசு நடத்தலையா? அரசு நடக்குதா இல்லையா? அப்போது இந்த மதுவை குடித்தா என்ன ஆகும்? குடல் குண்டாமணி ஈரல் போய் செத்து போகிறான். 50 வயசுக்கு மேலே இளம் விதவைகள் உள்ள ஒரு நாடு இது தமிழ்நாடு தான். அப்போ அதுக்கு தேர்தல் வாக்குறுதியே இல்லையே சார். தேர்தல் வாக்குறுதியே மது. இலவச கல்வி கொடுக்குறாங்க, எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும். அதுதானே அடிப்படை. நீங்கள் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அவனும் இந்திய குடிமகன் தான். இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்து பையில் என்ன இருக்குது? ஈயத்தட்டு இருக்குது. காலையிலையும் சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரி போட அங்கேயே படுத்துக்குவான். இதெல்லாம் எவ்வளவு வேதனை. ஒரே குடிமகன், ஒரே இந்திய குடிமகனுக்கு ஒருத்தர் எங்கே படிக்கிறான்? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஒருத்தர் சிபிஎஸ்சியில் படிக்கிறான், ஒருத்தர் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறான், ஒருத்தர் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஈயத்தட்டோடு போகிறான். அப்போது அனைவருக்கும்
பள்ளிக்கூடங்கள் பூரா தேசிய உடைமையாக்கப்படும். அனைவருக்கும் தரமான கல்வி. ஒருத்தர் கொடுக்கலையே சார். ஒரு தேர்தல் அறிவிப்பு திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கலையே. அடிப்படை என்ன? கல்வி. கேரளாவில் அடிப்படைய கல்வி கொடுக்குறான். அந்த கல்வி தான் உலகம் பூரா அவனை ஏற்றுமதி செய்கிறது. அவனுடைய கல்வி, அவனுடைய தகுதி, அறிவு தான் ஏற்றுமதி. அரபு நாட்டு 26 நாட்டிலையும் மலையாளி தான் சார் இருக்கான். தமிழை என்ன பண்ணுறான்? ஒட்டகம் மயக்கிறான், கூலியாக இருக்கான். உலகம் முழுக்க தேயிலை தோட்டத்தில் கூலி யார்? ஒரு மலையாளி சொல்ல முடியுமா? ஒரு பீகாரி சொல்ல முடியுமா? ஒரு யூபிக்காரனை சொல்ல முடியுமா? இல்லை ஒரு குஜராத்தி தேயிலை தோட்டத்தில் கூலின்னு காமிங்க. தமிழன் தான். உலகத்தில் தேயிலையில் இருந்தால் உலகம் வந்து ஊரா கூலி யார்? செங்குத்தான மலை பாறைகளில் நீங்கள் தோளில் பெரிய ஒரு 50 கிலோ தேயிலை கொழுந்து பறித்து போட்டுட்டு, சமதளம் அல்ல, செங்குத்தான பாறைகளில் டீ எஸ்டேட்டுகளில் வேலை செய்கிற கூலி தொழிலாளி தான் தமிழன். இவனுக்கான விடுதலையோ, இவனுக்கான பல லட்சம் ஏக்கர் கிடக்கு சார் தரிசு நிலம் அரசுது. ஆளுக்கு ஒரு ஏக்கர். நிலமற்றவனுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கர். அப்படி ஏதாவது தேர்தல் வாக்குறுதி இருக்கா? இல்லை. அப்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் புதுப்படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டான்னா திருப்பி அதை பார்க்க மாட்டான். அதுதான் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே தேர்தல் விடுகிற பொழுது புதுப்படம் ரிலீஸ். விஜய் திரிஷா அவனுடைய வண்ணப்படம் திரையில் காண்பீர். இதுதான் தேர்தல் வாக்குறுதிகளை தவிர இதில் 1% கூட தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் பயன்படுமானா இல்லை. பல லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஏக்கரை கொடுத்தா அதை புன்விளையும் பூமியாக மாற்றுவோம். அதற்கான வாய்ப்புகளே இல்லை. 20,000 கோடி மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறான். அது 2,500 ஆக்க போகிறோங்கிறார் எடப்பாடி. காவிரி பூரா காஞ்சி போச்சு. காவிரி படுகை 1000 டிஎம்சி தண்ணி தேவையில்லை. 100 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைப்பதற்கு ஒரு செக் டேம் கட்டுங்க. தஞ்சாவூரில் பூரா 3 வேகம் விளைஞ்சிரும். 100 டிஎம்சி தண்ணி எங்கே போகுது? கடலில் போகுது. கர்நாடகா கொடுக்குற தண்ணி இல்லை. இயற்கையாக மழை பெஞ்சு கர்நாடகா டேமெல்லாம் ரம்பி அணை உடைஞ்சிரும். தமிழ்நாட்டினுடைய டெல்டா மேட்டூர் அணை வடிகால் இப்படி வேதனையான சூழல் தான் தஞ்சை டெல்டா விவசாயி இருக்கான். அவனுக்கான செக் டேம் கட்டி மழை நீரை தேக்கி வைத்தால் முப்போகம் விளையும். ராஜராஜாங்க காலத்தில் உலகத்தையே வெற்றியடைவதற்கு காரணம் முப்போகம் விளைந்தது. இப்போ அது போன்ற எந்த தேர்தல் அறிக்கைகளும் இல்லாமல் இது மலிவான மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் அறிக்கை திமுக அதிமுக. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4,720 மட்டுமே.